ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட் தான். நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருந்தோம். ஜஸ்ட் ஒரு சின்ன டெஸ்ட் இருந்துச்சு. அந்த டெஸ்ட்டுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். போயிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு பக்கமாக இருந்தனால விசிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஒரு ½ டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இப்போ 8 months கம்ப்ளீட் ஆனதுனால வீக்லி ஒன்ஸே இப்போ வர சொல்லிட்டாங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் நாங்கள் போய் ஆகணும் ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே ஒரு குட்டி வாஷ் அண்ட் அயனிங் ஒர்க் தான் இங்கே நடந்துட்டுருக்கு. பொதுவாகவே இந்த காலத்து குழந்தைங்க எப்படின்னா, அந்த ட்ரெண்டோ என்னன்னு தெரில, குழந்த ஒரு 8 months கம்ப்ளீட் ஆகி 9 months ஸ்டார்ட் ஆகிட்டாலே பேபிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னென்ன எல்லாமே வாங்கி அதை வாஷ் பண்ணி அதை அயனும் பண்ணிப்பாங்க. அயன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுப்பாங்க. பொதுவாகவே எல்லா கல்ச்சர்லேயும், எங்கள் கல்ச்சர்னு கிடையாது, எல்லாத்தோடைய கல்ச்சர்லேயும் எல்லாருடைய கல்ச்சர்லேயும் இருக்கிற ஒரு திங் என்னென்னா, நம்ம வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க மாட்டோம், அப்படி தானே? ஸோ அப்போ இந்த ட்ரெஸ் எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். இதுக்கு ஸ்டோரியே இருக்குது. அவங்க இப்போது இன்ஸ்டாகிராமில் கொலாபரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா? அவங்களோட பேஜை பார்த்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அது ரிலேட்டடாக ட்ரெஸ்ஸஸ், பாப்பா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த ட்ரெஸ்ஸஸ் தான். ஸோ பாப்பாவுக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி வந்துருச்சு. அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நம்ம ட்ரெஸ் கிடையாது, ஏன்னா நம்ம பணம் கொடுத்து வாங்கலை, ஜஸ்ட் ஆடுக்காக கொடுத்தது தானே. அது அவங்க ப்ரொஃபஷ்னலாக தானே செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதில் நோ இஷ்யூஸ், ஒரு தப்பும் கிடையாது. ஸோ அதை வாங்கி அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ஜஸ்ட் வாஷ் பண்ணி அயன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பொதுவாகவே எங்கள் கல்ச்சரில், அதாவது பொதுவாக எங்கள் கல்ச்சர் மட்டும் இல்லை, எல்லா கல்ச்சர்லேயும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் என்ன ஃபாலோ பண்ணுவோன்னா, நியூபார்ன் பேபி, அதாவது பேபி பிறந்த உடனே புது ட்ரெஸ் போடவே மாட்டோம். அதாவது இப்போ வேறு குழந்தைங்களுக்கு போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸை பத்திரமா வாங்கி வச்சுப்போம். ஆல்ரெடி வாங்கி வச்சு அதை வாஷ் பண்ணி வச்சுப்போம். குழந்தை பிறந்த உடனே அந்த ட்ரெஸ் தான் நாங்கள் போடுவோம். அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து போயிட்டு ஒரு ஷாப்புக்கு போய் ஒரு புது ட்ரெஸ், அந்த பேபிக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண தொடங்குவோம். ஆனால் இது வந்து கொலாபரேஷன் தானே, நோ இஷ்யூஸ். பாப்பாவுக்கு வந்தது எல்லாமே வாஷ் பண்ணி அயன் பண்ணி ஜஸ்ட் வச்சாச்சு. இங்கே இன்னொரு குட்டி பேபி என்ன பண்ணுதுன்னு பாருங்க. நான் தலகாணி போட்ட இடத்துல இவ போய் நான் ஒரு பக்கம் பாத்தீங்களா? குட் நைட். ಯಾವ